அடிப்படையில அதிமுக என்பது ஒரு மதசார்பற்ற கட்சி. இதுல விவரம் அறிந்தவர்களுக்கு எந்த சந்தேகமும் இருக்காது. விசிகாவோட நிலைப்பாடும் அதுதான். ம். அதனால இந்த ஸ்டேட்மென்ட்‌க்கு நான் ஒண்ணும் பெருசா இடம் குடுக்கல. ஆனா இதுல என்ன விவகாரம்னா, திமுக மீது தனக்கு இருக்கக்கூடிய வருத்தத்த, தன்னுடைய கோபத்த அவர் மறைமுகமா வெளிக்காட்டுறாரு. எவ்வளோ தூரம் திமுக அவருக்கு இம்சை குடுக்குதுன்னு நமக்கு தெரியும். இப்ப திருச்சியில மதசார்பற்ற மாநாடுன்னு ஒண்ணு நடத்துறாங்க. ம். திமுகவோட இந்தியா கூட்டணியோட கொள்கையோட இசைந்த ஒரு கருத்தோட்டம் அது. முருகன் மாநாடு உண்டாக்குற தடை கற்கள மதசார்பற்ற மாநாடு அந்த பேரணிக்கும் திமுக அரசு உருவாக்குதுன்னா, அப்புறம் என்ன கூட்டணி தர்மம்ன்றது என்ன? கேட்டா எல்லா கட்சிக்கும் தான் அவங்க அந்த மாதிரி தடை கற்கள உருவாக்குறாங்கன்றாங்க. தவறான பார்வை. திமுகவோட ஆளுங்கட்சி அவங்க நடத்துற ஊர்வலங்களுக்கெல்லாம் கேட்ட உடனே அனுமதி கிடைக்குது. திமுக கூட்டணி கட்சியில இருக்கவங்க வந்து ஒரு உயர்ந்த நோக்கத்துக்காக மாநாடு நடத்தும்போது, அதுக்கு 1000 தடைக்கற்கள உண்டாக்குறதுன்றது எந்த விதத்தில் நியாயம்? எல்லா நேரத்திலயும் நாங்க இம்சை குடுத்துக்கிட்டே இருப்போம். நீ என் கூட அடிமையா இருன்னு திமுக நினைக்குது. திட்டமிட்டு குடுக்குறாங்கன்னு நெனைக்கிறீங்களா இத? திட்டமிட்டு குடுக்குற அட்டூழியங்க இது. சார் ஏன்னா இது அதிகாரிகள் மத்தியில அத இருக்கக்கூடிய அதிகாரிகள் மத்தியில செய்றாங்க. முதலமைச்சருக்கு தெரியாது என்பது ரொம்ப அபத்தமான பார்வை. அதாவது இப்படிலாம் பேசுறவங்க வந்து அது யாரையோ காப்பாத்துறதுக்கு தான் அவங்கலாம் பேசுறாங்கன்னு தான் நான் நெனைக்கிறேன். நீங்க அந்த புரிதல்லருந்து வரணும். திமுக தன்ன தவிர மத்தவர்களுக்கு பொலிட்டிக்கல் ஸ்பேஸ் குடுக்கறத மறுக்குது. அதுதான் இதுல இருக்கக்கூடிய விஷயம். ம். உங்க தோழமை கட்சி, அவங்க நடத்துற போராட்டம் ரொம்ப ஒரு பேரணி வந்து உயர்ந்த நோக்கத்துக்காக நடத்துற போராட்டம். மக்கள பிளவுபடுத்துற ஒரு மாநாடு கிடையாது அது. உங்க கொள்கையோட இசைந்த கொள்கை அது. அந்த மாநாட்டுக்கு அனுமதி குடுக்கறதுல, பேரணிக்கு அனுமதி குடுக்கறதுல 1000 கண்டிஷன் போடுறீங்கன்னா என்ன அர்த்தம் அது? இது வந்து கீழ் மட்டத்தில இருக்க அதிகாரிகள் செய்றாங்கன்னா ஏற்றுக்கொள்ள முடியாதது. கீழ் மட்டத்தில இருக்க அதிகாரிகள் செய்றது மேல இருக்கவங்களுக்கு தெரியாம நடக்குது. ஒருவேள அது உண்மைன்னா, அது இன்னும் இத விட மோசமானது.